ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவை வச்சு வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட்டாக செய்ய போகிறோம். வாங்க கோதுமை மாவு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை முதல்ல நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா சலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கணும். எந்த அளவுக்கு கோதுமை மாவை நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 15 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருண்டையெல்லாம் எதுவுமே கட்டாமல் கை விடாமல் நல்லா கலக்கணும். தண்ணி சேர்த்ததும் கை விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். உருண்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1.25 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை கரையிறதுக்காக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலக்க கலக்க வந்து கோதுமை மாவு நல்லா நைஸாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போதும் கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும். கொஞ்சம் கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா வந்து நல்லா வரும். மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் நெய் வந்து எவ்வளோ வேணால் சேர்க்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு சேர்த்தா கூட பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு நெய் சேர்த்து செய்யும்பொழுது தான் அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகணும். பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ நெய் சேர்த்துருந்தோம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போ அல்வா இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருதோ அப்போ வந்து பர்ஃபெக்டாக அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிட்டு முந்திரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம், உலர் திராட்சை இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வெறும் முந்திரியை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அல்வா வந்து உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக வரும். சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி நெய்யை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இருந்த நெய் எல்லாமே நல்லா அல்வா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. கடாயில் இந்த மாதிரி அல்வா ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அல்வா. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து தடவி வச்சுருக்கேன். ரெடி பண்ணியிருக்கிற அல்வாவை எடுத்து இந்த ட்ரேயில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு அல்வா வந்து பீஸ் போட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் போட்டுக்கிட்டு நல்லா நைஸாக தட்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தடவிக்கோங்க. பின்னாடி சைடு நல்லா இந்த மாதிரி அழுத்து விட்டிங்கன்னா அல்வா வந்து ஒட்டாமல் நல்லா ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் நெய்யை தடவிக்கிட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக செட் ஆகிடும். நல்லா சூடு ஆறட்டும். அப்போ தான் நம்ம வந்து பீஸ் போட முடியும். அல்வா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கத்தியில் கொஞ்சம் நெய்யை தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் கட் பண்ணும்பொழுதும் நெய் வந்து நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். எல்லா
எல்லா சைடும் கட் பண்ணதுக்கப்புறமா அப்படி லைட்டாக அப்படி கத்தி வச்சு இப்படி குத்தி விட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அல்வா. எல்லா பொருளையும் சரியாக போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் கரெக்டான அளவுகளை கொண்டு. நீங்கள் இதே அளவில் வந்து செய்யுங்க. நெய் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய நெய் சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 கப்பு சேர்த்தாலே போதும். ஆனால் அல்வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் நல்லா டேஸ்டியாக நம்ம வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம கோதுமை மாவு அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் சர்க்கரை, கோதுமை மாவு, நெய் எல்லாமே இருக்கும். இந்த பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சீக்கிரமாக அல்வா வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் மாவு தான் எடுத்திருந்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பீஸ் சைஸ் வந்து 16 பீஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அல்வாவை நான் வந்து கிண்ணத்துலேயும் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு 1 கப் கோதுமை மாவு இருந்தாலே போதும், அல்வா ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கிற மாதிரி, அதாவது எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டும் நீங்கள் அல்வா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துட்டிங்கனாலும் அழகாக ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் அல்வா செய்கிறது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பூனில் கூட ஒட்டாமல் அழகாக அப்படியே விழுது பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் போட்டு கொடுக்கும்போதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம பீஸ் போட்டிருக்கிறது கூட ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கோதுமை மாவு அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.